ஹாய், வெல்கம் டு வெற்றிலக்கு டிஎன்பிசி தமிழ். நம்ம 14 கீழ்கணக்கு நூலில் அறநூல்கள் பார்த்துட்ருக்கோம். அறநூல்களில் நாலடியார், நான்மணிக்கடிகை, பழமொழி 400, ஏலாதி 4 நூல்கள் பார்த்தாச்சு. இப்போ 5வதாக முதுமொழி காஞ்சி பார்க்க போகிறோம். முதுமொழி காஞ்சியோட ஆசிரியர் யாருன்னா மதுரை கூடலூர் கிழார். அவருடைய காலம் 5ஆம் நூற்றாண்டு, சங்க காலத்திற்கு பின் வாழ்ந்தவர். அவருடைய பிறந்த ஊர் கூடலூர். அதிகாரங்கள் 10, பாடல்கள் 100, அதிகாரத்திற்கு 10 வீதம். திணை காஞ்சி திணை, பாவகை குறள் தாழிசை அப்படின்னு. கூடலூர்ன்றது அவருடைய ஊர் பெயர். கிழார் என்பது அவருடைய இயற்பெயர். முதுமொழி என்பது மூத்தோர் சொல் அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் பாருங்க, இதோட வேறு பெயர் என்ன பாருங்க. வேறு பெயர் அறவுரக்கோவை, ஆத்திச்சூடியின் முன்னோடி. ஓகேவா. இந்நூல் 10 பிரிவுகளாக பிரிக்கப்பட்டு பிரிவுக்கு 10 பாடல் வீதம் 100 பாடல்களை கொண்டுள்ளது. பாருங்க, சிறந்த 10, அறிவு 10, பழியா 10, துவா 10, அல்ல 10, இல்லை 10, பொய்யா 10, எளிய 10, நற்குறுந்த 10, தண்டா 10. ஒவ்வொரு பிரிவின் தொடக்கத்திலும் ஆர்கலி என்ற சொல் இடம்பெற்றிருப்பது சிறப்பாகும். எதுலனா முதுமொழி காஞ்சியில். ஓகேங்களா. அடுத்தது பாருங்க, நிலையாமையை வலியுறுத்தி பாடும் புறத்திணை எதுனா காஞ்சி திணை. முதுமொழி காஞ்சி என்பது காஞ்சி துறைகளில் ஒன்று. முதுமொழி காஞ்சி என்பது காஞ்சி துறைகளில் ஒன்று. முதுமொழி காஞ்சி எனும் தொடரில் காஞ்சி என்ற சொல்லால் குறிக்கப்படுவது என்னன்னா பெண்கள் இடையில் அணியும் ஒரு வகை அணிகலன். அடுத்தது பாருங்க, முதுமொழி காஞ்சி நூலை கற்போரை குற்றங்களை நீக்கி அறம், பொருள், இன்பங்களை அடைவதற்கான வழிமுறைகளை அறிவுரைகளாக கூறும் நூல் அப்படின்னு சொல்றாங்க. இளமையை காட்டிலும் நோயற்ற வாழ்வே சிறந்தது என இந்நூல் கூறுகிறது. அடுத்தது 7th ஓல்டு புக்கில் இருக்கக்கூடிய சிறந்த 10 அப்படின்றத முதுமொழி காஞ்சி பார்க்கலாம். பாருங்க, சிறந்ததென கூறப்படும் 10 பொருளை தன்னகத்தை கொண்டிருப்பது தான் சிறந்த 10 அப்படின்னு சொல்கிறோம். பாருங்க, ஆர்கலி உலகத்து மட்கட்கெல்லாம் ஓதலில் சிறந்ததென்று ஒழுக்கமுடைமை, காதலில் சிறந்ததென்று கண்ணெஞ்சப்படுதல், மேதையில் சிறந்ததென்று கற்றது மறவாமை, வன்மையில் சிறந்ததென்று வாய்மை உடைமை, இளமையில் சிறந்ததென்று மெய்ப்பினி இன்மை, நலனுடைமையின் நானூற் சிறந்ததன்று, குலனுடைமையின் கற்பு சிறந்ததன்று, கற்றலின் கற்றாரை வழிபடுதல் சிறந்ததன்று, செற்றாரை செறுத்தலிற் தற்செய்கை சிறந்ததன்று, முன்பெறுகளின் பின் சிறுகாமை சிறந்ததன்று அப்படின்னு யாருன்னா மதுரை கூடலூர் கிழார் எழுதியிருப்பாங்க. அதோடைய சொற்பொருள் என்னன்னு பாருங்க. ஆர்கலி என்பது ஓசை நிரம்பிய கடல். வன்மை என்பது ஈகை கொடை. காதல் அன்பு விருப்பம். மேதை அறிவு நுட்பம். பிணி நோய். மெய் என்பது உடம்பு. சிறந்ததன்று என்பது சிறந்தது. ஞானம் என்பது செய்யக்கூடாதனை செய்ய அச்சப்படுதல். வழிபடுதல் என்பது போற்றி வணங்குதல். இந்த நூலினுடைய ஓமைகள் என்னன்னு பாருங்க. ஓதலின் சிறந்ததன்று ஒழுக்கமுடைமை, காதலில் சிறந்ததன்று கண்ணெஞ்சப்படுதல், மேதையில் சிறந்ததன்று கற்றவை மறவாமை, வன்மையில் சிறந்ததன்று வாய்மை உடைமை, இளமையில் சிறந்ததன்று மெய்ப்பினி இன்மை. இதோடைய சிறப்பு என்னன்னு பாருங்க. இவர் தம் பாடல்களை நச்சினிக்கினியார் முதலிய நல்லுரை ஆசிரியர்களால் மேற்கோள்களாக கையாண்டுள்ளனர் அப்படின்னு. இது வரைக்கும் முதுமொழி காஞ்சி பார்த்தாச்சு. அடுத்தது நம்ம சிறுவஞ்ச நூலை பார்க்கலாம். தேங்க்யூ.